ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அருளும் பாதுகாப்பு. ஏன் ஜெபிக்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த ஜெபம் என்பதான ஒரு தலைப்பில் வருகிற வேலை ஒரு பாதுகாக்க, நம்மை பாதுகாத்துக் கொள்ள, நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ள, நம்முடைய எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ள நாம் என்ன செய்யணும்? அதாவது ஜெபிக்கிறதான ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். பஞ்ச காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே பஞ்சத்துக்கும் மரணத்துக்கும் விலைக்கு பாதுகாப்புக்காக தான் ஜெபம் என்றதான ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார். ஏன் உங்களை ஜெபிக்க வர சொல்றோம்? ஏன் நேற்று ஜெபிக்க வாருன்னு சொல்றோம்? தேசத்துக்கு பாதுகாப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் மிக கொடூரமான ஒரு காரியம் பஞ்சம் கிடையாது. அப்படியா இருக்கிற பஞ்சம் வரும்போது நமக்கு பயந்து நமது கிருமைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவருடைய உயிரோடு காக்கவும், உயிரோடு காக்கவும் தேவன் என்ன சொல்றார்? அவர் மதிச்சார். அவர் என்ன சொல்ற? நம்ம உயிரோடு இருக்கிறாங்க அப்படி சொல்றார். நீங்க உயிரோட வாழணும், நீங்க சாகக்கூடாதுன்னு சொல்றார். பஞ்சோட வாழட்டும். இந்த பஞ்சத்தின் மத்தியில தேவன் நம்ம உயிரோடு வைக்கிறார். அதுக்காகதான் ஜெபம் மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அவர்கள் வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாக்கும்படியாக என்ன அழகான சங்கீதம் தெளிவாக கொண்டு வர சங்கீத புத்தகம் இருந்தாலும் கூட ஆழமான சத்தியங்களை சொல்லிட்டார். ஏன் கத்தை தெரிவிக்கணும், ஏன் கத்தை நன்றி சொல்லணும். அவர் நம்ம சின்ன சின்ன சப்ஜெக்ட் எடுப்போம். ஆனா அவர் எடுத்து மெயின் சப்ஜெக்ட் இருக்காரு. மரணத்தில் இருந்து, பஞ்சத்தில் இருந்து, எங்க ஆகாரம் இல்லை, ஆகாரம் இல்லாத இடத்துல மரணம் வருகிற பயம், அந்த மரணத்தில் இருந்து விடுவிக்க, உயிரோடு வைக்க நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில முழங்கால ஜெபம் ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுடைய மைண்ட்ல வந்து இந்த பயங்கரமான ஆள் இருக்காது. வேலை சொல்கிறது யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருங்கள். உங்களுடைய அறிவு வந்து இந்த இடத்துக்கு உதவாது. ஆண்டு சொல்றாரு, உங்க ஞானம் வந்து இந்த இடத்துக்கு உதவாது. நீங்கள் சும்மா இருங்கள், நான் யுத்தம் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த காலவெளியில ஒரு விஷயம் யோசிப்பா இருக்கும். ஜெபிக்கிற ஆவியுடைய இருந்துச்சுன்னா முன்னால செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது.